ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் எதுக்காக சார் இது போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சுக்கிரன் இல்லை அப்படின்னா அன்பு இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது, உறவு இருக்காது. இந்த உறவு இருந்தால் மட்டும்தான் எந்த ராசியாக இருந்தாலும் தங்களுடைய உறவின் பலத்தை கொண்டு தான் எதிரிகளை வெல்ல முடியும், தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த ரிஷப ராசிங்கிறது சுக்கிரனுக்கு சுக்கிர பகவானுக்கு தன்னுடைய சொந்த வீடு. அவர் போகிற வீடு மிதுன ராசிக்கு போகிறாரு. தன்னுடைய நண்பனான புதனின் வீடான மிதுன ராசிக்கு போகிறார். புதன் சுக்கிரனுக்கு மாணவன். அதாவது சனி புதன் ஆகிய 2 கிரகங்களும் சுக்கிரனுக்கு மாணவன். செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் குருவுக்கு மாணவர். ஸோ அதனால் இவங்கள்லாம் தேவ டீம், இவங்கள்லாம் அசுர டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசுர கிரகமான சுக்கிரன், அசுராச்சாரியாரான சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய வீடான மிதுன ராசிக்கு போகிறதுனால பல பேர்த்துக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போனால் தான் மனசு சங்கடம் இருக்கும். எதிரி வீட்டுக்கு போகிறோம், இப்போ போனீங்கன்னா உங்களுடைய எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், இது என்னோட இடம்டா அப்படிங்கிற லெவலில் இருப்பார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது எத்தனை நாள் இருக்க போகிறோன்னா, எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்க போகிறோன்னா மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் குறைவாக இருப்பார். இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி யாருக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தனுசு ராசி, தனுசு ராசிக்கு 7ஆம் இடம், மகர ராசிக்கு 6ஆம் இடம், அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு 10ஆம் இடம். 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நல்லதும் பண்ணக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. அவர் 12ஆம் இடத்து மறையிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக உங்களுக்கு ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயத்தில் உங்களுக்கு காமம் தலைக்கேறுமே தவிர காதல் வராது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதில் சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். கடந்த காலத்தில் உங்களுக்கு தொடர்பில் இருந்தவர்களே மீண்டும் தொடர்பில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருதுனாலையும் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதட்டத்தை கொடுப்பாங்க. இந்த செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துலையும் சரி புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். நிலத்தில் முதலீடு பண்ணுறது, லேண்டு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் மராமத்து செலவுகள் பணிகள் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே அந்த தாயாருக்கான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டதிபதியான புதன் இப்போ இருக்கிறது 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
தொழில் ரீதியான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களை மதிமயக்க வச்சு உங்களை பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அதனால் உங்களுக்கு லாபம் எதுவும் இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லாபத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் தேவைகளுக்காகவோ, குறிப்பாக அவங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளுக்காகவோ நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. இந்த செலவுகள் எப்படிங்கிறது தான் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஓகே, அது வந்து நீங்கள் பர்சனலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த உதவிக்கான பணத்தை நீங்கள் கட்டுற மாதிரி இருந்துன்னா அது உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் அது ரகசியமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த காரணம் என்னென்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த எதிரிகளை வந்து ரகசியமாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்ககிட்ட பணம் டீலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் அடைப்பதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு விஷயம், இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் கடன் அடைக்கிறீங்கன்னா அதை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டை வந்து கரெக்டாக யாருக்காவது தெரிஞ்ச மாதிரி கொடுங்க. ரகசியமாக கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கொடுத்தா மாதிரியே கணக்கில் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கடல் கடந்த பயணத்திலிருந்து தடைகள் விலகும். ஒரு ஷார்ட் ட்ரிப் நீங்கள் ஃபாரின் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது வியாபார ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஜாலி ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ரகசிய தொடர்புகளோடு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. காதல் விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நேரடி காதல் இருந்தால் நல்லது. இந்த ஹேங்கி பேங்கி காதல், இந்த டைம் பாஸ் காதல் எல்லாம் மாட்டிக்காதீங்க. ஏன்னா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோக்கியை படித்து வாருங்கள். தினமும் துர்கா சப்த ஸ்லோக்கி மே 14லேருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு துர்கா சப்த ஸ்லோக்கி அப்படியே மனப்பாடமாக சொல்ல கற்றுக்கோங்க. ஏன்னா எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு செலவுகளும் அவமானங்களும் அதாவது அவமானம்னா மனசுக்குள்ளே புழுங்குற மாதிரி இருக்கும். அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த துர்கா சப்த ஸ்லோகி துணை இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதா இல்லை திருஷ்டத்தினால் சங்கடம் அனுபவிப்பீர்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம பயன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம். அதை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணத்திற்குரிய சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.